அன்பனேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் திருத்தந்தை லியோ அவர்களின் 100வது நாள், மன்னிப்பு குறித்த மறைக்கல்வி உரை, அர்மேனியா மற்றும் அசர்பைஜான் அமைதி ஒப்பந்தம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது திருத்தந்தை பணி பொறுப்பின் 100வது நாளை காசல் காண்டால்ஃபோவில் நிறைவு செய்தார். இந்த நிகழ்வில் அவர் கூறிய செய்தி என்ன என்பதை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தான் திருத்தந்தையாக பணி பொறுப்பேற்றதன் 100வது நாளை கொண்டாடினார். அந்நாளை அவர் காசல் கேண்டல்ஃபோவில் கழித்தார். அன்று அவர் பொது நிகழ்வுகளில் பங்கேற்றார். அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியை அங்குள்ள பங்கு ஆலயத்தில் நிறைவேற்றி அவர் அன்றைய நாளை தொடங்கினார். அந்த ஆலயம் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புனித அகுஸ்தினார் துறவர மடத்தைச் சேர்ந்த புனித வில்லனோவா தோமையாரின் பெயரில் உள்ள பங்கு தளமாகும். அது ஒரு சிறிய இடமாக இருந்த காரணத்தால் அதிகாரிகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். ஆலயத்திற்கு வெளியே மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நண்பகலில் நடைபெற்ற மூவேளை ஜெபத்தின் போது சுமார் 2500 மக்கள் கூடி திருத்தந்தை லியோ அவர்களின் வார்த்தைகளை கவனமாக கேட்டனர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் அன்னை மரியாவின் விண்ணேற்பு கோட்பாட்டை அறிவித்த நவம்பர் 1ஆம் நாளை திருத்தந்தை லியோ அவர்கள் நினைவு கூர்ந்தார். அதன் பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. 2ஆம் உலகப் போரின் தாக்கங்கள் நீடித்திருந்த திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களின் கடினமான காலங்களை குறிப்பிட்ட அவர் அவற்றை தற்போதைய சூழலோடு ஒப்பிட்டு பேசினார். துரதிர்ஷ்டவசமாக இன்றும் கூட உலகம் முழுவதும் வன்முறை பரவுவதை நாம் காண்கிறோம். கண்டும் உணர்வற்ற நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. கடவுள் மனிதனின் பாவத்தை விட பெரியவர். மோதல்கள் மற்றும் ஆயுதங்களின் மூலம் பெறப்படும் தீர்வுகள் மேலோங்க நாம் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது. மூவேளை ஜெபத்திற்கு பிறகு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ திட்டமிடலும் இன்றி திருத்தந்தை அவர்கள் மதிய உணவிற்காக பங்கு அலுவலகத்திற்கு சென்றார். அவர் புறப்படும் போது எடுக்கப்பட்ட காட்சிகள் இவை. நூற்றுக்கணக்கான மக்கள் திருத்தந்தை அவர்களின் கரங்களை பற்றிக் கொள்ளும் நம்பிக்கையுடன் காத்திருந்தது கவனிக்கத்தக்கது. புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முன்னோடியான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடமிருந்து எவ்வாறு வேறுபடுகிறார் என்பது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த மே 8ஆம் நாள் அனைவரின் பார்வைகளும் வத்திக்கானின் இந்த மேல் மாடத்தை நோக்கியே குவிந்திருந்தன. திரு அவைக்கு ஒரு புதிய திருத்தந்தை கிடைத்துவிட்டார். அவர் யாராக இருப்பார்? அவரது பெயர் என்னவாக இருக்கும்? அவரது முதல் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் போன்ற கேள்விகள் நிறைந்த பார்வைகள் அவை. விரைவில் முதல் பதில் கிடைத்தது. கர்தினால் பிரவோஸ்ட் அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிவப்பு நிறத்தில் திருத்தந்தைக்குரிய ஆடைகளுடன் அவர் அங்கு தோன்றினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறு செய்யவில்லை, ஆனால் அவருக்கு முந்தையவர்கள் செய்தார்கள். மேலும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அதை மீண்டும் கொண்டு வந்துள்ளார். சிவப்பு நிறத்தை பொறுத்தவரை அதன் மூலம் நமக்கு தெரியும், அது மறைசாட்சிகளின் அடையாளம், சிந்தப்பட்ட இரத்தம். திருத்தந்தை அவர்கள் தனது வாழ்க்கையை திரு அவைக்காக அளிக்கிறார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முன்னோடியின் வழியை பின்பற்ற மாட்டார் என்று பலர் நினைத்திருக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. அவர் தனது ஒவ்வொரு உரையிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை குறிப்பிட்டுள்ளார். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட பல முயற்சிகளையும் சீர்திருத்தங்களையும் இவர் தொடர்ந்து வருகிறார். உதாரணமாக கூட்டொருங்கியக்க திரு அவை மற்றும் ஊழலை தடுக்க பொருளாதாரத்துறையில் வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்துதல் போன்றவை அடங்கும். திருத்தந்தை லியோ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சுற்றுமடல்களில் ஒன்றை அடிப்படையாக கொண்ட ஒரு புதிய திருப்பலி வழிபாட்டு முறைக்கும் ஒப்புதல் அளித்துள்ளார். ஒவ்வொரு திருத்தந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட செயல்படும் தன்மை உண்டு. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது புதிய வாழ்க்கை முறைக்கு மாறுவது குறித்து கருத்து தெரிவித்தார். பத்திரிகையாளர்களுடனான இந்த சந்திப்பில் தான் ஒரு திருத்தந்தையாக இருக்க கற்றுக்கொள்வதாக அவர் கூறினார். அதே சமயம் ஆரம்பத்திலிருந்தே அவர் எளிதில் அணுகக்கூடியவராக இருந்தார். எதிர்பாராத தனது திடீர் வருகைகள் மூலம் அதை அவர் வெளிப்படுத்தினார். அவ்வாறு அவர் முதலில் சென்ற இடம் அவர் முன்பு தலைமை பொறுப்பு வகித்த புனித அகுஸ்தினார் துறவர சபையாகும். அந்த நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு தகவல் என்னவென்றால்,
திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எங்கு தங்குவார் என்பதுதான். அவர் திருத்துதரக அரண்மனையில் தங்குவார் என்று வதந்தி பரவியது. ஆனால் அவர் கர்தினாலாக இருந்தபோது தங்கியிருந்த அதே அரண்மனைக்குள்தான் இன்னும் இருக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மற்ற குருக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் வசித்த சாந்தா மார்த்தா இல்லத்தில் வசிக்க விரும்பினார். முந்தைய திருத்தந்தையர்கள் கேசல் கேண்டல்ஃபோவில் விடுமுறையை கழித்த போது அவர் கோடை காலத்தையும் அவ்விடத்திலேயே கழித்தார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த விடுமுறை மரபை தொடர்ந்தார். அவர் வில்லா பர்பெரினியில் தங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை லியோ அவர்களின் முதல் 100 நாட்களில் அவர் மேற்கொண்ட முக்கிய நியமனங்கள் மற்றும் சந்திப்புகள் குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் முடிவுகளில் ஒன்று கியூரியாவில் உள்ள அனைத்து பதவிகளையும் புதுப்பிப்பதாகும். அதன் பிறகு பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை. திருத்தந்தை அவர்களின் முதல் உயர்மட்ட நியமனம் அருட்சகோதரி டிசியானா மெர்லெட்டி ஆவார். அவரை ஒரு பேராயத்தின் 3ஆம் நிலை பொறுப்பில் நியமித்தார். மற்றபடி பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் தங்கள் பதவிகளில் நீடிக்கின்றனர். அவர் எல்லாவற்றையும் சிறப்பாக நிர்வகிக்க முயற்சிக்கிறார். ஆனால் ஒரு நிர்வாக பதவியை மாற்றும் போதுதான் அவரது கடினமான முடிவுகள் வருகின்றன. சிக்லாயோவில் இருந்த காலத்திலிருந்தோ அல்லது புனித அகுஸ்தினார் துறவர மடத்தின் தலைவராக இருந்த காலத்திலிருந்தோ திருத்தந்தையை அறிந்தவர்கள் அவரது மிகப்பெரிய ஆளுமை பண்புகளில் ஒன்று விவேகம் என்பதை உறுதிப்படுத்துகின்றனர். அவரை பற்றிய எனது அனுபவம் என்னவென்றால், அவர் பிறர் சொல்வதை கேட்பவர். முதலில் கேட்டு பின்னர் சிந்தித்து பின்னர் செயல்படுவதன் முக்கியத்துவத்தை அவர் முன்வைக்கிறார். எனவே முதலில் நாம் செவிமடுக்க வேண்டும் என்கிறார் அவர். என்ன நடக்கிறது? கேளுங்கள், சிந்தியுங்கள், பின்னர் செயல்படுங்கள். இதை அவர் தனது திருத்தந்தை பணிக்கும் கொண்டு வருவார் என்று நான் நினைக்கிறேன். ஆயர்கள் பேராயத்தின் தலைவர் பதவிக்கு அவர் இன்னும் யாரையும் முடிவு செய்யவில்லை. அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து அந்த பதவி காலியாகவே உள்ளது. இது அநேகமாக மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட முடிவுகளில் ஒன்றாகும். மேலும் அது அவரது திருத்தந்தை பணி குறித்த முக்கிய பார்வைகளை வழங்கக்கூடும். வத்திக்கான் செயல்பாடுகள் அனைத்தும் மெதுவாகவே நடந்தாலும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உலகெங்கிலும் நடக்கும் போர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அழைப்பு விடுப்பதில் ஒரு நொடியும் தயங்கவில்லை. அவர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை 2 முறை சந்தித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புடின் அவர்களோடு தொலைபேசியில் பேசியுள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைகளை வத்திக்கான் நடத்துவதற்கான தனது ஆதரவையும் அவர் மீண்டும் வழங்கியுள்ளார். இந்த 100 நாட்களில் காசாவில் நடக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் அவர் பலமுறை அழைப்பு விடுத்துள்ளார். அவர் பாலஸ்தீன அதிபர் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் ஆகிய இருவருடனும் தொலைபேசியில் உரையாடியது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் காரித்தாஸ் குழுவோடு திருப்பலி நிறைவேற்று தேவையில் இருப்போருடன் மதிய உணவு அருந்திய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அல்பானோ மறைமாவட்டத்தின் காரிதாஸ் குழுவால் உதவி பெறும் அனைவரோடும் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக கேசல் கேண்டல்ஃபோவிலிருந்து சாந்தா மரியா டெல்லா ரொட்ரோண்டா திருத்தலத்திற்கு பயணம் செய்தார். நாம் ஆண்டவரின் திரு அவை, ஏழைகளின் திரு அவை. அனைவரும் மதிப்புமிக்கவர்கள், அனைவரும் இறை மக்கள், ஒவ்வொருவரும் கடவுளின் தனித்துவமான வார்த்தையை தாங்கியிருப்பவர்கள், ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஒரு பரிசு. நாம் சுவர்களை தகர்ப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவ சமூகத்திலும் வெவ்வேறு பின்னணிகள், பொருளாதாரம், உளவியல் மற்றும் உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலைகளை கொண்ட மக்களிடையே சந்திப்புகளை எளிதாக்க உழைப்பவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அதன் பிறகு திருத்தந்தை அவர்கள் மூவேளை ஜெபத்திற்காக கேசல் கேண்டல்ஃபோவில் உள்ள லிபர்டி சதுக்கத்திற்கு திரும்பினார். ஆசியாவின் சில பகுதிகளில் பெய்த கனமழையால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருத்தந்தை அவர்கள் அவர்களுக்காக செய்தியை அனுப்பினார். கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான், இந்தியா மற்றும் நேபாள மக்களோடு நான் உடனிருக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் இந்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். காலை நிகழ்வுகளின் முடிவில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கேசல் கேண்டல்ஃபோவில் உள்ள வத்திக்கான் தோட்டங்களில் அமைந்துள்ள போர்கோ லவுதாத்தோ சிக்கு சென்றார். அங்கு தேவையுள்ளவர்களுக்காக ஒரு பெரிய மதிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர் அங்கு கூடியிருந்தவர்களை வாழ்த்தினார். விருந்தினர்களை ஆசீர்வதித்த பிறகு 100க்கும் மேற்பட்டவர்களோடு அவர் உணவருந்தியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிபருக்கு இடையேயான அலாஸ்கா உச்சி மாநாடு தோல்வியில் முடிந்த நிலையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் விடுத்திருக்கும் அழைப்பு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
I'm going to start making a few phone. சமீப நாட்களாக உலகின் பார்வை அலாஸ்கா மீது திரும்பியுள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் ரஷ்ய அதிபர் புடின் அவர்களும் சுமார் 3 மணி நேரம் நீடித்த உச்சிமாநாட்டில் சந்தித்தனர். ஆனால் அது எந்தவித ஒப்பந்தத்தையோ அல்லது போர் நிறுத்தத்தையோ உருவாக்கவில்லை. இந்த சந்திப்பிற்கு 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது ஆகஸ்ட் 13ஆம் நாள் புதன்கிழமையன்று பிற்பகல், திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கேசல் கேண்டல்ஃபோவிற்கு திரும்ப முடிவு செய்தார். அவர் வந்தவுடன் பத்திரிகையாளர்கள் அவரது எதிர்பார்ப்புகள் குறித்து அவரிடம் கேட்டனர். அப்போது, நான் எப்போதும் போர் நிறுத்தங்களை தேடுகிறேன். நாம் வன்முறையையும் உயிரிழப்புகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மேலும் அவர்கள் சமரசத்தை எவ்வாறு எட்ட முடியும் என்றும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு நீண்ட காலத்திற்கு பிறகும் அவர்களால் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. உண்மையான இலக்கு என்ன? நாம் எப்போதும் வன்முறையை அல்ல, உரையாடலையும் தூதரக பணிகளையும் நாட வேண்டும் என்று கூறினார். அலாஸ்கா உச்சி மாநாட்டிற்கு 2 நாட்களுக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் மூவேளை ஜெபம் நிறைவேற்றினார். முடிவில் உக்ரைனில் போர் நிறுத்த முயற்சியை குறிப்பாக தெரிவிக்காமல் அமைதி முயற்சிகளுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார். போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அமைதியை மேம்படுத்துவதற்குமான முயற்சிகள் வெற்றி பெறட்டும். பேச்சுவார்த்தைகளில் மக்களின் பொதுநலன் எப்போதும் முதலிடம் பெற வேண்டும் என்று ஜெபிப்போம். எவ்வாறாயினும் அலாஸ்கா உச்சி மாநாட்டின் விளைவாக நேருக்கு நேரான ஒரு சந்திப்பு மட்டுமே நடைபெற்றது. அது அமைதியை நோக்கிய குறிப்பிடத்தக்க படிகளை உருவாக்கியதாக தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னிப்பு மற்றும் நம்பிக்கை குறித்த தனது மறைக்கல்வி உரையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வழங்கிய ஆழமான சிந்தனைகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த வாரம் மன்னிப்பு மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கை குறித்த ஒரு மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வழங்கினார். நற்செய்தியில் உள்ள மிகவும் ஆழமான காட்சிகளில் ஒன்றான இயேசு தனது சீடர்களில் ஒருவர் தன்னை காட்டிக் கொடுப்பார் என்று கூறுவதை விளக்கி அவ்வுரையை வழங்கினார். திருத்தூதர்கள் எவ்வாறு தங்களை தாங்களே சந்தேகப்பட்டனர் என்பதை அங்கு அவர் குறிப்பிட்டார். சீடர்கள் கோபப்படவில்லை, மாறாக சோகத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். அவர்கள் சீற்றமடையவில்லை, அவர்கள் வருத்தம் அடைந்தார்கள். இது ஒரு வலி. மேலும் இந்த சோகத்தை நேர்மையுடன் ஏற்றால் அது மனமாற்றத்திற்கான இடமாக மாறுகிறது. நற்செய்தி நமக்கு தீமையை மறுக்க கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக மறுபிறப்பிற்கான ஒரு வலிமிகுந்த வாய்ப்பாக அதை நாம் காண்பிக்கிறது. திருத்தந்தை அவர்கள் கிறிஸ்துவின் மனப்போக்கை குறித்தும் சிந்தனை வழங்கினார். கிறிஸ்து யாரையும் அவமானப்படுத்துவதற்காக காட்டிக் கொடுப்பதை குறித்து அங்கு குறிப்பிடவில்லை என்று கூறிய அவர், இயேசு தனது சீடர்கள் மீது கொண்டிருந்த அன்பை குறித்து சிந்திக்குமாறு ஊக்குவித்தார். ஏனெனில் தான் காட்டிக் கொடுக்கப்படும் போது அவர் கோபம் கொள்ளவில்லை, மாறாக அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார், மற்றவருக்கு இடம் கொடுக்கிறார். அவர் உண்மையை பேசுகிறார், ஏனெனில் அவர் மீட்க விரும்புகிறார். மேலும் மீட்கப்பட ஒருவர் உணர வேண்டும், தான் சம்பந்தப்பட்டிருப்பதை உணர வேண்டும், எல்லாவற்றையும் மீறி அன்பு செய்யப்படுவதை உணர வேண்டும். தீமை உண்மையானது, ஆனால் அது இறுதி அல்ல என்பதை உணர வேண்டும். ஆழ்ந்த அன்பின் உண்மையை அறிந்த ஒருவரால் மட்டுமே காட்டிக் கொடுக்கப்படுவதன் காயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். இதை தெளிவுபடுத்துவதற்காக மானிட மகனை காட்டிக் கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு, அவன் பிறவாதிருந்திருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்று இயேசு கூறிய கடினமான சொற்களை அவர் விளக்கினார். அவை நிச்சயமாக கடுமையான வார்த்தைகள்தான், ஆனால் அவற்றை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சாபம் அல்ல, மாறாக ஒரு வலியின் கூக்குரல். கிரேக்கத்தில் அந்த ஐயோ என்பது ஒரு புலம்பல், ஒரு பரிதாபம், நேர்மையான மற்றும் ஆழ்ந்த இரக்கத்தின் வெளிப்பாடு. அது நாம் தீர்ப்பளிக்க பழகிவிட்டோம், ஆனால் கடவுள் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த மறைக்கல்வி உரை யூபிலி ஆண்டிற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடங்கிய நம்பிக்கை குறித்த தொடரின் ஒரு பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கானில் ஊழலை தடுக்கும் நோக்கில் பொது ஒப்பந்தங்கள் வழங்குவதில் வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்தும் புதிய விதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அது குறித்த செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நடைமுறைப்படுத்திய வெளிப்படைத்தன்மை விதிகளை, குறிப்பாக வத்திக்கானில் பொது ஒப்பந்தங்களை வழங்கும் துறையை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மேலும் வலுப்படுத்தியுள்ளார். இந்த புதிய ஆணை பொருளாதாரத்திற்கான செயலகத்தின் தலைவரான ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த மேக்சிமினோ கபாலியரோ அவர்களால் கையெழுத்திடப்பட்டது. இவருடைய பங்கு ஒரு அரசாங்கத்தின் அமைச்சர் பதவிக்கு ஒப்பானதாக கருதப்படுகிறது. பொது ஒப்பந்தங்கள் தன்னிச்சையாக வழங்கப்படுவதை தடுக்கும் பொருட்டு பின்பற்ற வேண்டிய குறிப்பிட்ட அதிகாரத்துவ படிகளை இந்த புதிய ஆணை வகுத்துள்ளது.
2020ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட விதிகள் இவ்வளவு விரிவாக இல்லை. உண்மையில் பல ஆண்டுகளாக இந்த சட்டங்கள் படிப்படியாக செம்மைப்படுத்தப்பட்டு வருகின்றன. உதாரணமாக, இந்த சட்டங்கள் மோசடியில் தண்டனை பெற்ற நிறுவனங்கள் பொது ஒப்பந்த புள்ளிகளில் பங்கேற்பதை தடை செய்கின்றன. 4ஆம் தலைமுறை வரையிலான உறவினர்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்படக்கூடாது. மேலும் திட்டமிட்ட குற்றச்செயல் அல்லது பயங்கரவாதம் தொடர்பான விசாரணையில் உள்ள நிறுவனங்களும் விலக்கப்பட்டுள்ளன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வெளிப்படை தன்மைகளில் ஒன்று பொது கொள்முதல் செயல்முறைகளில் ஊழலை தடுப்பதாகும். இதை அடைவதற்காக அவருடைய உடனுழைப்பாளர்கள் ஏறக்குறைய அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் ஏற்றுக்கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் கோட்பாடுகளிலிருந்து உத்வேகம் பெற்றனர் என்பது கவனிக்கத்தக்கது. மறைசாட்சியின் நினைவுகள் நீங்காத ஈராக்கில் தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளான ஆலயங்களிலேயே 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் நற்கருணை அருள் அடையாளத்தை பெற்ற காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஈராக்கில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் நற்கருணை அருள் அடையாளத்தை பெற்றனர். மறைசாட்சிகளின் நினைவுகள் இன்னும் கனன்று கொண்டிருக்கும் பல இடங்களில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. உதாரணமாக 2010ஆம் ஆண்டில் 2 குருக்கள் கொல்லப்பட்டு நூற்றுக்கணக்கான இறைமக்கள் காயமடைந்த சிறிய கத்தோலிக்க ஆலயமான ரட்சன்யா அன்னை ஆலயத்திலும் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இருப்பினும் கடந்த 10 ஆண்டுகளில் இஸ்லாமிய அரசு என்று அழைக்கப்படும் ISIS அமைப்பின் எழுச்சிதான் அங்கு நிலவும் மிகவும் அதிர்ச்சிகரமான நிகழ்வாகும். அவர்களின் எழுச்சி சிறுபான்மையினரான கிறிஸ்தவ மக்கள் மீது மீண்டும் ஏற்படவிருக்கும் ஒரு துன்புறுத்தல் அலையை குறிக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 2021ஆம் ஆண்டு பயணம் இந்த சிறுபான்மையினரின் தேவைகளை அந்நாட்டின் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வருவதையும் அவர்களின் பாதுகாப்பை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. இஸ்லாமிய அடிப்படைவாதம் கிறிஸ்தவர்களின் இரத்த கரைகளை விட்டுச் சென்ற ஒரு இடமாக ஈராக் காணப்பட்டாலும் அங்கு நம்பிக்கை மங்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. பல ஆண்டுகால மோதலுக்கு பிறகு அர்மேனியா மற்றும் அசர்பைஜான் நாடுகள் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். பல ஆண்டுகால மோதலுக்கு பிறகு அர்மேனியாவின் பிரதமரும் அசர்பைஜானின் அதிபரும் ஆகஸ்ட் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வாஷிங்டன் டிசியில் ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டது இது என்று அமைதி ஒப்பந்தத்தை அடைவதற்காக வெள்ளை மாளிகை இரு நாடுகளின் தலைவர்களுக்கும் ஒரு விருந்தளித்தது. நகோர்ன கரபாக் பகுதி மீதான பிராந்திய மற்றும் எல்லை தகராறுகள் காரணமாக கடந்த 37 ஆண்டுகளாக இரு நாடுகளும் போரிட்டு வருகின்றன. நகோர்ன கரபாக் 1923ஆம் ஆண்டு சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் கம்யூனிசத்தின் வீழ்ச்சியுடன் அர்மேனியா மற்றும் அசர்பைஜான் நாடுகளுக்கு இடையே போர் மூண்டது. கிறிஸ்தவர்கள் இடையில் சிக்கிக் கொண்டனர். பல ஆண்டுகளாக நீடித்த இந்த மோதலுக்கு பதிலளிக்கும் விதமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2016ஆம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் திருப்பயணம் மேற்கொண்டு அமைதி மற்றும் உரையாடல் குறித்து பேசினார். இருப்பினும் மோதலால் பாதிக்கப்பட்ட பலருக்கு அவரின் பயணம் போதுமான ஒன்றாக அமையவில்லை. 2020ஆம் ஆண்டில் அர்மேனிய கிறிஸ்தவர்களின் குழு ஒன்று அந்நாட்டின் துன்புறுத்தலை கண்டிக்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்து அமைதியின் அடையாளங்களுடன் வத்திக்கானுக்கு சென்றது. அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் கொண்டுவர வேண்டும் என திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார். அப்பகுதியில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடிகளை அப்போது அவர் குறிப்பிட்டார். இறுதியாக 2025ஆம் ஆண்டில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையேயான அமைதி ஒப்பந்தத்தை காண முடிந்தது. இந்த ஒப்பந்தத்தை ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்று அவர் பாராட்டியுள்ளார். ஆகஸ்ட் 10ஆம் நாளன்று புனித பேதுரு சதுக்கத்தில் திருப்பயணிகளிடம் பேசிய திருத்தந்தை லியோ அவர்கள் கூட்டு அமைதி பிரகடனத்தில் கையெழுத்திட்ட அர்மேனியா மற்றும் அசர்பைஜானை நான் வாழ்த்துகிறேன் என்றார். இந்த நிகழ்வு தெற்கு காகசஸில் ஒரு நிலையான மற்றும் நீடித்த அமைதிக்கு பங்களிக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் மேலும் கூறினார். இருப்பினும் வத்திக்கானும் மற்றவர்களும் அமைதி ஒப்பந்தத்தை கொண்டாடினாலும் தீவிரமான பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன. உதாரணமாக 2023ஆம் ஆண்டு தாக்குதலை தொடர்ந்து நகோர்ன கரபாக்கிலிருந்து அசர்பைஜான் வெளியேற்றிய 1,00,000 அர்மேனிய கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை. வரலாற்றில் 3வது முறையாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்ட புனித அவிலா தெரேசாவின் புனித பண்டத்தை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வெறும் 15 நாட்களில் சுமார் 93,000 இறைமக்கள் இந்த பேராலயத்தின் வழியாக சென்று புனித அவிலா தெரேசாவின் புனித பண்டத்தை வணங்கியிருக்கின்றனர். இது முன்னெப்போதும் நடக்காத ஒரு நிகழ்வாகும். ஏனெனில் வரலாற்றில் 3வது முறையாக இப்புனிதையின் உடல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இது கடைசியாக 1914ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. அவரது புனித பண்டம் மே 26ஆம் நாள் அதன் உண்மையான ஓய்விடத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது.
அது கார்மேல் துறவற சபையை நிறுவியவர் இறந்த நகரில் உள்ள ஆலயத்தில் அமைந்துள்ள ஒரு வெள்ளி பேழையாகும். இச்சபை தலைவரின் கூற்றுப்படி புனித தெரேசாவை பார்ப்பது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவமாகும். புனித அவிலா தெரேசாவை அணுகும் எவரும் மாறாமல் இருப்பதில்லை. இப்புனிதையின் பாதுகாப்பு, அவரது முன்மாதிரி மற்றும் இவரின் சாட்சியத்தால் ஒருவரின் உள்மனம் மாற்றப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் புனித பண்டங்கள் குறித்த ஆய்வுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதன் முடிவுகளில் ஒன்று புனித அவிலா தெரேசாவின் முகம் அவரது 50 வயதில் எப்படி இருந்திருக்கும் என்பதன் மறுசீரமைப்பு ஆகும். இது இப்போது 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த ஸ்பானிய புனிதையின் மிக துல்லியமான அடையாளமாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.